ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நம்ம தமிழ்நாட்டில் கல்யாணம் நடக்கும்போது பொண்ணு மாப்பிள்ளைக்கு அச்சதை தூவாங்க. இவங்க வந்து குங்குமத்தை கரைச்சி நாலா பக்கம் பொண்ணு மாப்பிள்ளைக்கும் தூவுறாங்க, இருக்கவங்க மேலே தூவுறாங்க. இந்த வெள்ளை துணியை வந்து இப்போ லாண்ட்ரியில் கொடுத்தா கிடைக்கிறதுக்கு 10-20 நாள் ஆகும். பின்ன வந்து 100 ரூபாய்க்கு மேலே வாங்கிடுவார். நான் இப்போ என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா, இந்த துணி துவைக்கிற கார சோடா இருக்குது பார்த்தீங்களா, அது என்கிட்ட கொஞ்சம் இருந்தது. அதை போட்டு முக்கி வைக்க பார்க்க. இது வந்து போன தடவை ஒரு தடவை அப்படி துணி துவைச்சேன், கையெல்லாம் துணி உறிஞ்சிட்டு. அதனால் நம்ம ஜாக்கிரதையாக வேலையை பார்க்கணும். நம்மளால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்ப்போமே, எதுக்கு பைசா வேஸ்ட் பண்ணணும். இப்போ நான் சர்ப்பும் துணி துவைக்கிற சோடாவும் போட்டேன். கையை வச்சு கிண்டக்கூடாது, கையெல்லாம் துணி உறிஞ்சிடும். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். எப்போவும் ராஜஸ்தான் போய்ட்டு வந்து அவங்க ஊர் கல்யாணத்தில் கண்டிப்பாக வெள்ளை துணி தான் போடணும். ப்ளஸ் வந்து வேஷ்டி சட்டை தான் போடணும். வேஷ்டி சட்டை நம்மளை மாதிரி கிடையாது, தோத்தின்னு சொல்கிறாங்க. இதை இப்போ ஒரு மணி நேரம் முக்கி வச்சு துவைச்சி பார்க்கலாம். இப்படி போட்டு முக்கின உடனே பிங்க் கலரில் மேலே வருது. ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு இது கலர் போச்சுன்னா ஓகே, இல்லைன்னா பின்ன லாண்ட்ரியில் தான் கொடுக்கணும். ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே, நம்மளால் முடிஞ்சுதான் எதுக்கு நம்ம லாண்ட்ரியில் பைசா வேஸ்ட் பண்ணணும். இது வந்து அவர் அங்கே வீட்டுக்கு போட்ட பேண்ட் ஷர்ட்டு, ட்ரெயினில் போட்ட பேண்ட் ஷர்ட்டு இங்கே இருங்க, இதுலேயும் இப்படி இருக்குது. ஆனால் இதை எதுக்கு முக்க முடியாதுன்னா, இது வந்து அவ்வளோ டிசைன் உள்ளது, சட்டையெல்லாம் வம்பாக்கிரும். இதை அப்படியே முக்கி வச்சுருக்கேன். பார்க்கலாம் இது தலையெழுத்து என்ன ஆகுதுன்னு. இதில் பாருங்கள், இப்போ ராஜஸ்தான் அழுக்கும் மண்ணும் என் வீட்டில் தான் சேர்ந்துருக்கு. அவ்வளோ துணியில் அழுக்கு இருக்குது. இந்த பதிவு எதுக்கு உங்களுக்கு நான் தரேன்னா, இப்படி சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் நீங்கள் லாண்ட்ரி பார்த்து ஓடாதீங்கன்னு சொல்கிறது அது பதிவு எடுக்கிறேன். போதா இல்லைன்னு பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் அந்த சோடா வந்து ரொம்ப பழசு, அதனால் வந்து அது அழுக்கு கரெக்டாக போக மாட்டோம். இப்போ கொஞ்சோண்டு ஆளாகவும் ஊற்றி முக்கி வச்சு பார்க்கலாம். முந்தி நாங்கள் லிட்டரு கணக்கில் வாங்கும் 40 ரூபா தான். இது ப்ளூண்டு பாட்டிலே 40 ரூபா தான். திருப்பி இதை அப்படி குத்தி விடலாம், எந்த அளவு அழுக்கு போகுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இது இப்போ 2 மணி நேரம் ஆகிட்டு. கொஞ்சம் அழுக்கு கலர் பேருக்கு இப்போ துவைச்சி பார்க்கலாம். சரிங்களா, எவ்வளோ கலர் இருந்தது உங்களுக்கு தெரியும்ல. நல்லா அழகாக ப்ரஷ் போட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போ துணி முக்கி வச்சாலும் செக் பண்ணி தான் முக்கி வைப்பேன். இன்றைக்கி அவசரம் முக்கினால எல்லாம் நோட்டெல்லாம் நனைஞ்சிட்டு, அதனால் கொஞ்சோண்டு காய வச்சிடலாம். இவருக்கு தெரிஞ்ச இவர் ஓன்னு கத்துவார். பின்ன சொல்லுவார், நோட்டு கலர் போயிட்டுடின்னு சொல்லுவார். நீங்கள் என்றைக்காவது துணி துவைக்கும் போது இப்படி பணத்தோடு நீங்கள் போட்டு சர்ப்பில் முக்கி வச்சுருக்கீங்களா? எனக்கு தான் ஃபஸ்ட் டைம். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். போன தடவை கூட லாஸ்ட் டைம் கூட இந்த துணி துவைச்சி பார்த்தா கலர் ஒன்றும் போலன்னு லாண்ட்ரியில் கொடுத்துருந்தேன். அந்த டேட் கூட இருக்குது பாருங்கள். இந்த தடவை ட்ரை பண்ணுறேன். ஓகேனா ஓகே, இல்லைனா பின்ன லாண்ட்ரியில் தான் கொடுத்தாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கரை போவான்னு நினச்சேன். நமக்கு கை கொடுத்துட்டு கார சோடாவும் நம்ம ஆளாவும் கை கொடுத்துட்டு பாருங்கள். நம்ம லாண்ட்ரிலையும் போட வேண்டாம். லாண்ட்ரியில் போட்டால் ஒரு 100 ரூபா 200 ரூபா வேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சூப்பராக துவைச்சாச்சு. அது அவ்வளோ அதுலேயும் கலர் இருந்தது, அதையும் ஒரு வழியாக தேய்ச்சாச்சு. ஆனால் இதுதான் நான் வந்து காரத்துலேயும் ஒயிட் ஆளாலேயும் முக்கி வச்சுருந்தேன். துவைக்கிற பேரில் அவருக்கு தான் பணத்தை எல்லாம் நினச்சி கொண்டு